நாட்டு வைத்தியத்தில் நம்ம தலை ரொம்ப வலிக்குது, தலைவலி. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னாக்கா மூக்கு ரெண்டும் அடைச்சிக்கும், மூச்சே விட முடியாது. இது தலையில் நீர் கோத்துக்கிட்டு இருந்தாக்கா அந்த மாதிரி வலி வரும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வைத்தியத்தை சொல்கிறேன், நீங்களாம் சாப்பிட்டு பாருங்கள். அது சாப்பிட்டு பார்த்தா அது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்க்க போகலாமா? மிளகு, மல்லி, சுக்கு, நல்ல எண்ணெய், கருப்பட்டி, ஏலக்காய். மல்லி ஒரு 5 கிராம், சுக்கு 1, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுங்க. மிளகு ஒரு 2 கிராம் இருக்கும். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வரேன். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதோட இந்த கருப்பட்டியும் கொஞ்சம் போட்டுங்க. ஒரு 5 கிராம் போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். அவ்வளோதான். இது சேர்த்து அரைக்க போகிறேன். இது அப்படியே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 10 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே சப்பி சப்பி சாப்பிட்டுக்கலாம். இல்லை, இப்படி நல்லா கலரி வச்சுக்கிற ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். அப்படி ஊட்டி வச்சுக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிக்க நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தலைவலியை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டும். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல ருசியாக நல்லா இருக்குது. இது தொண்டை கரகரப்பு போயிடும். தலையில் இருக்கிற நீர் கோர்த்து இருக்குன்னா அது நல்லா கிளியர் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படியா கொண்ட தலைவலியும் அது போயிடும். அதே மாதிரி நம்ம தொண்டையும் நல்லா கணீர்னு இருக்கும். நல்ல சளிகளையெல்லாம் அடைக்காது. அதில் நுரையீரலில் இருக்கிற சளியும் இதை கொண்டு வந்து வெளியே தள்ளிடும். இது அப்படியே வறுக்கெல்லாம் வேணாம், பச்சை தானே அரைச்சிருக்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தது ஒரு சிம்பிளான வைத்தியம். இதில் எவ்வளோ பெரிய நோயும் இதை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் சிம்பிளான ஒரு வைத்தியத்தை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு கிராமத்து வைத்தியத்தோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.